லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. லேசா நக்கி கூட இருக்கலாம். பட் நக்கனா கூட அது பரவாயில்லை. ஏன்னா சலைவால தான் அந்த கிருமி இருக்கு. எச்சில் இருக்கு இல்லைங்களா? எச்சில்ல தான் இருக்கு. ஸோ இந்த வைரஸ் இப்போ இந்த ரேபீஸ்ங்கிறது வந்து வெறி நாய் கடின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஒரு வைரஸ் நோய். இந்த வைரஸ் என்ன சொல்கிறான்னா கிங் ஆஃப் வைரஸ்ங்கிறோம். ஸோ நரம்பு வழிக்கா அப்படியே போய் முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்டு சொல் வழிக்கா போய் அப்படியே மூளைக்கு போய் எந்த நாய் கடிச்சாலும் ஊசி போட்டுரும். புண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா கடிப்பட்ட இடம் அது காயம் மாறிடுச்சுன்னா அடுத்த ஊசி தேவையில்லைன்னு அவங்களாவே முடிவு பண்ணிக்குவோம். இது ஒரு ஆபத்தான முடிவு. தன்னையும் ஏமாற்றி தன் உயிரையும் இழந்து போனவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு. நாய்க்கு எப்படி சார் கடிக்குன்னு தோணுது? நம்ம அதை சீண்டல ஒன்றும் செய்யலை, அது இருக்கிறதே நமக்கு தெரியல, நாம் சாமி போகிறோம். ஆனால் அதுக்கு குலைக்கணும், இவனை பார்த்தா குலைக்கணும், கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வருது? தெருநாயின்னு சொன்ன வார்த்தையை கூட நான் அனிமல் வெல்ஃபேர் போல் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். சில நாய்கள் வந்து எந்த விதமான ப்ரொவோகேஷனுமே இல்லாமல் வந்து வெறி கொண்டு கடிக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆபத்தான. நாய் பயமாக இருக்குது, தெருவில் அந்த அதிகமாக எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இருந்தாலும் டெய்லி பயத்தோடய போகிறேன். அட்வான்ஸாக போட்டுக்கலாமா? எங்கள் தெருவில் 5 நாய் இருக்குது சார், எண்ணிக்கை அடிக்க போது எனக்கு தெரியலங்கிறாங்க மாதிரி கூட இருக்கலாம். வீட்டில் நாய் வளர்த்தாவே வச்சுக்கணும், போட்டுக்கணுங்கிறாங்க கைட்லைன்ஸில். முக்கியமாக சில ஹை ரிஸ்க் குரூப் சொல்லுவோம். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பேசு பொருளாக பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தெருநாய் தொல்லை மற்றும் வீட்டில் இருக்கிற நாயும் சில நாய் வந்து கடிக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இப்போ தெருநாய் தொல்லை வந்து ஒரு காலத்தில் வந்து விளையாட்டாக சொல்லுவாங்க, ஆனால் இப்போ வந்து உண்மையிலுமே சீரியஸான விஷயமா ஆகிப்போச்சு. சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் தொகுதியில் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கு வந்து அமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அமைச்சர் பேசும்பொழுது இது என் கையில் இல்லை, நாடாளுமன்றம் தான் முடிவு எடுக்கணும், ஏன்னா சட்டமெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திமுக எம்பிகளை வந்து நாடாளுமன்றத்தில் பேச சொல்லியிருக்கிறேன், வலியுறுத்த சொல்லியிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். இப்போ திமுக எம்பியும் பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில். ஈரோடு எம்பி பிரகாஷும் பேசியிருக்கிறார். கார்த்திக் சிதம்பரம் எம்பி பிரதமரை சந்தித்து மனுவும் கொடுத்துருக்கிறார், இதுக்கு ஒரு முடிவெடுங்க, சிறுவர்கள் முதியோர்களை தான் குறிவைத்து இந்த மாதிரிலாம் பண்ணுது நாய், இந்த தொல்லையை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இது தொடர்பாக மருத்துவர்கள்ட்ட நம்ம பேசுவோம். எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்கள், முக்கியமான மருத்துவர்கள். அவங்க அனுபவத்தில் இது போன்ற பிரச்சனைகள் நிறையா பேஷண்ட்டை பார்த்துருக்குறாங்க. அவங்க தான் இப்போ வந்து நம்மகிட்ட கலந்துரையாட இருக்கிறாங்க. மருத்துவர் சி ராஜேந்திரன் பொதுநல மருத்துவர், மருத்துவர் ரகுநந்தன் பொதுநல மருத்துவர், டாக்டர் மு சேகர் முன்னாள் பேராசிரியர் மற்றும் தலைவர் பொது சுகாதாரத்துறை கால்நடை மருத்துவக் கல்லூரி, பா சுரேஷ் சுப்பிரமணியன் முன்னாள் நிர்வாகி தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம். விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்போம். வணக்கம் சார். நாய்க்கடி தொல்லை தான் இப்போ பெருசாக இருக்குது. சில பேர் வந்து அலட்சியமாக விட்டுடுறாங்க. ஒரு காலத்தில் வந்து நாய் கடிச்சிரும்டா போவாதரா அப்படின்னு சொல்லி பயமுத்துவாங்க பசங்க உண்மையிலுமே பயந்துடும். ஆனால் இப்போ வந்து உண்மையிலுமே பசங்களை வந்து அனுப்புகிறதே இல்லை கடைக்கு, ஏன்னா பசங்களை குறி வச்சு அது கடிக்குது அப்படின்னு சொல்லி துரத்துது அப்படின்னு சொல்லி. சில பேர் கடித்தா அலட்சியமாக விட்டுடுறாங்க, சில பேர் அதை வந்து பயந்துடுறாங்க. இப்போ அண்மையில் இப்போ நம்ம செய்தித்தாள்களில் படிக்கிறது, மீடியாக்களில் வந்த செய்திகள்லாம் அவங்க வந்து குழந்தைகள் வந்து வீட்டில் சொல்லலை, அதனால தான் அந்த நோய் வந்து அதிகமாகி இந்த மரணம் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவர் உங்கள்கிட்ட வராருன்னா முதல்ல அவர்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க, எப்படி அது அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? இது ஒரு முக்கியமான தருணம். இந்த நாய் அதனால் ஏற்படுகிற பலவித இன்னல்கள், நாய்க்கடி முதல் கொண்டு மரணம் வரை, இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு பழமொழி இருக்குது, பாம்பை கண்டா படையும் நடுங்கும். இப்போ அது போய் நாயை கண்டா நாடே நடுங்குது, அப்படி ஆகிப்போச்சு. இப்போது பொது மருத்துவங்களாகிய நாங்கள் என்ன செய்கிறோன்றத சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். எந்த நபரும், அது பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், வயதானவங்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஒரு கடித்த மாதிரி இருக்குது, ராத்திரியில் என்ன கடிச்சதுன்னு தெரியல, நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ என் பேண்ட்டை பிடிச்ச மாதிரி தெரிஞ்சது, இப்படியெல்லாம் வரும்போது நாங்கள் அதுக்கு ஒரு வேளை இது நாய்க்கடியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் அவரை நாங்கள் அணுகிறோம். இந்த நாய் எந்த சூழ்நிலையில் ஒருத்தனை கடிக்கிறது வரும்போது சில கேள்விகள் கேட்போம்.
அதற்கு முன்னாடி அவர்களை ஆறுதல் படுத்தி ரீஅஷூரன்ஸ் பண்ணி ஒன்றும் பயப்படாதீங்க, அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணிட்டா அது எந்த நாய் கடியாக இருந்தாலும் கண்டிப்பாக காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுத்து நாங்கள் மருத்துவராகிய நாங்கள் நோயாளிகளை அணுகுகிறோம். இதற்கு முதல் ட்ரீட்மெண்ட்டே அதான், பயப்படாத பயப்படாத ரீஅஷூரன்ஸ், பயப்படாத. ஏன்னா அந்த பயமே சில பேர்த்துக்கு பிபி அதிகம் பண்ணும், டென்ஷன் ஆகிடுவாங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் அதிகமாகிடும், சில பேர்த்துக்கு நெஞ்சு வலியாக கூட வந்துடும். அந்த உயிர் பயம் வந்துடுது இல்லைங்களா? இல்லை கடி பட்டவனுக்கு தானே தெரியும், அங்கே ஏற்கனவே அங்கே இந்த மாதிரி ஆகி போச்சு, இங்கே இந்த மாதிரி ஆகி போச்சு. நாங்கள் செய்கிறது பயப்படாதீங்க, அதுக்கு எல்லா விதமான வைத்திய வசதிகளும் இருக்கிறது அப்படின்ற ஒரு அஷூரன்ஸோடு தான் அவங்கள நாங்கள் அணுவோம். சரி, நீங்கள் அடித்தது நாயாகவே இருக்கட்டும்பா, ப்ரொவோக்டு பைட்டா அன்ப்ரொவோக்டு பைட்டா அப்படின்னு 2 கேள்வி கேட்போம். எப்படின்னா, அதுவாக வந்து உன்னை துரத்திட்டு வந்து கடிச்சுதா, திடீர்னு இருட்டிலேருந்து பாஞ்சு வந்து உன்னை கடிச்சுதா, இல்லை நீ அதுக்கிட்ட ஏதாவது விஷமம் பண்ண போய் உன்னை கடிச்சுதா. இந்த 2த்துக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லைன்னாலும் அந்த கேள்வி நாங்கள் கேட்போம். ஆனால் இதுக்கு சாதாரணமாக வரக்கூடிய பதில், நாங்கள் செல்லமாக வளர்க்குற நாய்ங்க, அன்பாக இருந்த நாய், இப்போ தான் குட்டி போட்டிருக்கு, அந்த குட்டியை போய் தொட போனால் வந்து கோவத்தில் கடிச்சிது. அதுவும் ஒரு வகையான ப்ரொவோகேஷன் தான், அதை தூண்டி விடுறது. சில நாய்கள் வந்து அது எந்த விதமான ப்ரொவோகேஷனுமே இல்லாமல் வந்து வெறி கொண்டு கடிக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆபத்தானது. ஆனால் எந்த வகையில் அது கடிச்சதுன்னு தெரியாத வரைக்கும் நாங்கள் அதை எப்படி எடுத்துக்குவோம்னா அன்ப்ரொவோக்டு பைட், அதாவது எந்த விதமான காரணமே இல்லாத பட்ட கடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தான் அதை கடிப்பட்ட நபருக்கும் நம்ம அதுக்குள்ளே பலனை கொடுக்கலாம். ஸோ முதல் உதவி, அந்த கடிப்பட்ட இடத்தை எவ்வளவு நன்றாக ஓடும் தண்ணீரில், ரன்னிங் வாட்டர், சோப்போ இல்லை கெமிக்கல் கிருமி நாசினியோ வச்சு குறைந்தபட்சம் 15 நிமிடம் அது தொடர்ந்து கழுவிடணும். கடித்த உடனே இது முதல் உதவி. ஒருவேளை சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கடித்து அப்படியே கொதறி இருக்கும், அப்போது அந்த இடத்துல கண்டிப்பாக ரத்தம் கசிவு, ரத்தம் பீரிட்டு கூட வரும். அப்போ என்ன செய்வோம், ஒரு டெம்பரரியாக அந்த ரத்தம் உறைஞ்சி நிற்கிற வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு முதல் உதவி செய்வோம். ஒரு மைல்டாக ஒரு சின்ன ஒரு பேண்டேஜ் மட்டும் கட்டுவோம், தையல் போடக்கூடாது. தையல் போடாமல் ஒரு பேண்டேஜ் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி பண்ணி ஒரு பேண்டேஜ் போடலாம். ஏன்னா இல்லைன்னா ரத்த சேதம் அதிகமாகிடும். சில சமயங்களில் முகமெல்லாம் குதிரி, உதடெல்லாம் தொங்கி அப்படியெல்லாம் வர பேஷண்ட்ஸு நாங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்குள்ளே ஒரு முதலுதவியை அவங்களுக்கு ஏற்றபடி செய்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு முதல்ல கடிப்பட்ட இடத்த நல்ல சோப்பு போட்டு இல்லை கிருமி நாசினி உள்ள ரசாயன கலவையை கலந்து ஓடும் தண்ணீரில் நல்லா கழுவிடணும். நம்பர் 1. 2வது டெட்டனஸ் டாக்சைடு இன்ஜெக்ஷன், டிடி செப்டிக் யூசின்னு சொல்லுவாங்க நம்ம சாதாரணமாக, அதை கண்டிப்பாக போட்டுடுவோம். இப்போ இந்த நாய்க்கடியினுடைய வகையை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். கேட்டகரி 1, 2 and 3. கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஒரு காயமெல்லாம் இருக்காது, புரண்ட மாதிரி இருக்கும். 2வது வந்து இன்னொன்று கொஞ்சம் ஆழமாக போயிருக்கும். 3வது வந்து ரத்தம் வர்ற மாதிரி கொஞ்சம் ஆழமான பதிவு இருக்கும். சில சமயங்களில் அந்த மாதிரி காயம் நகம் பிறன்றதுனால கூட வந்திருக்கும். ஆனால் நாயோட கால், ஆமாம், பல்லு படாது, தெரியாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, எப்படி சார் நாய் கால் தான் பிறந்துச்சு, என்ன அது ரிஸ்கே எடுத்துக்க வேணாம், எல்லாத்தையும் அதுக்கு நாய் கடியாக தான் நம்ம எடுத்துக்கணும். சில சமயங்களில் நாய் எங்கள் வந்து குட்டி நாய்ங்க சும்மா தான் வந்து அன்பாக நக்குச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதையும் நாங்கள் லைட்டாக எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா கடிக்காமல் நக்கிறது மட்டும். ஆமாம், இப்படியெல்லாம் ஒரு தன்னையும் ஏமாற்றி தன் உயிரையும் இழந்து போனவங்க இருக்கிறாங்க இன்றைக்கும், நக்குனதுன்னு சொல்லி அலட்சியமாக விட்டு. ஆமாம், அதனால் ரொம்ப கவலையாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்கள் பார்க்கும்போது. எனவே அந்த முதலுதவி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ஒரு தடுப்பூசி போடணும். அதுக்கு பேர் தான் வேக்சின். வேக்சின் போடும்போது கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு அட்டவணை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க.
இத்தனாவது நாள் கடிச்ச அன்றைக்கே வர ஃபஸ்ட்டு டோஸை வந்து ஒரு 4 0 டேன்னு கொடுப்போம். அப்புறம் 3, 7, 14, 28 அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாட்களாக அதை பிரித்து ஒரு அட்டை போட்டு கொடுத்துட்டு நாங்கள் பார்ப்போம். ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்றத வந்து வழக்கமாக நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஆனால் அந்த காயத்தினுடைய தன்மையை பொறுத்து, இல்லை ஏற்கனவே அவருக்கு ஒரு சுகரோ இல்லை வயதானவங்களோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆன்டிபயாட்டிக்கும் சேஃபாக கொடுப்போம். வலி இருந்தால் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் அந்த மாதிரி கொடுத்துருவோம். இப்படி தான் ஆரம்பத்தில் கொடுத்து அதனுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லி, சில சமயங்கள் என்ன ஆகுன்னா, எங்கேருந்தோ விருந்தாளியாக வந்திருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க, அவங்கள அந்த இடத்துல கடிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட வரும்போது அவங்க அதோட அதை மறந்துடுவாங்க. அதையும் நம்ம ஞாபகம் வச்சு அவங்களுடைய டெம்பரரி அட்ரஸ்ஸு, எங்கே போக போகிறாங்க அடுத்தது, இதெல்லாம் கவனமாக வச்சு அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் கூட கொடுத்துடணும். ஏன்னா அவங்க அந்த அட்டையை வச்சு அவங்க எங்கே வேணாலும் போய் அந்த இன்ஜெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். முக்கியமான ஒரு தவறு ரொம்ப நடக்குது. எப்படின்னா, டாக்டருங்க நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் 5 இன்ஜெக்ஷன் போடணும், 3 இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய அனுபவத்தில் ஒரு 2-3 பேஷண்ட்ஸை நாங்கள் ஒரு வெறிநாய் கடியோடு பார்க்கும்போது, நாங்கள் ஊசியெல்லாம் போட்டிருக்கிறோம் டாக்டர், போட்டமே, இந்த பாருங்கள் சீட்டு வச்சுருக்கிறோம். அதாவது கடிக்கிறதுக்கு முன்னாடியா? இல்லை, கடிச்சு அவங்க அந்த வெறிநாய் தன்மையில் வந்திருக்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஊசி போட்டுக்கிட்டோன்னுவாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான தவறு அவங்க பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு சொன்னால், இதை தயவுசெய்து எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த புண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா, கடிப்பட்ட இடம், அது காயம் மாறிடுச்சுன்னா அடுத்த ஊசி தேவையில்லைன்னு அவங்களாவே முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு ஆபத்தான முடிவு. ஒரு ஊசிலேயே கூட சில பேர் நீங்கள் ஒரு அட்டவணை கொடுக்குறீங்க, அந்த அட்டவணை எப்படி கம்பல்சரி எல்லா ஊசியும், அது ரொம்ப முக்கியம். காயம் ஆறுற வரைக்கும் நம்ம அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கூடாது. இதில் வந்து வெறிநாய்க்கடியினுடைய இன்ஜெக்ஷன் வேக்சினேஷனுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த வேக்சின் வந்து இன்றைக்கி நம்ம போட்டோம்னா அதனுடைய இஃபெக்ட் தெரியறதுக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 7 நாட்கள் ஆகுது. இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். எனவே தான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த இம்யூனைசேஷன், இந்த வேக்சின் வந்து அது ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதாவது அதுக்கு இருந்து அதுவாக போய் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அந்த 7 நாளில் அந்த கடிப்பட்ட நபருக்கு ஒரு வேளை அந்த கடிப்பட்ட நபர் ஆழமான கடியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வைரஸ் வந்து சுலபமாக உடம்புக்குள்ளே பாஞ்சு நரமண்டலத்தை தாக்கிடலாம். எப்போ? இந்த 7 நாளுக்குள்ளரையே கூட அது நடக்கலாம். ஆகவே இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோம், பேசிவ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு தான் அந்த இம்யூனோகுளோபுலின், ஆன்டி ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின், அதை வந்து கடிப்பட்ட இடத்த சுற்றிலும் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு டோஸ் கால்குலேஷன் இருக்குது. அப்படி கொடுத்தா அந்த லோக்கலாக இருக்கிற வைரஸு உடம்புக்குள்ளே பரவாமல் அது அந்த இடத்துலேயே அது அழிக்கப்படுகிறது. இது இம்யூனோகுளோபுலின், அது ரொம்ப முக்கியம். இது எப்பெல்லாம் கேட்டகரி 3 அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக அதை கொடுத்துடணும். அது ஒரு தடவை தான் அதை கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் வர வரைக்கும் இது காப்பாற்றிடும். இதில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. சார் சொன்னது வந்து நாய் கடித்த உடனே அந்த இடத்த வந்து சோப் போட்டு கழுவணும், அதுவும் ரன்னிங் வாட்டர் டேப்பை திறந்து விட்டு ஃபுல்லாக அந்த ரன்னிங் வாட்டரில் கழுவணும் முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. சில ஆழமாக இருந்ததுன்னா தையல் போடக்கூடாது, அதை நாங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இவங்க ஏற்கனவே சொன்னார் சார் வந்து அவனை வந்து பயப்படாத, பதட்டப்படாத, அமைதியாரு, பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவருக்கு ஒரு பயம் இருக்கும்ல, கடித்த உடனே எனக்கு ரேபிஸ் வந்துடுச்சு, ரேபிஸ் வந்துடும், ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆறுதலுக்கு தான் சொல்கிறாங்க, டாக்டர் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சில பேருக்கு மனசில் இருக்கும். அப்போ ஒரு நாய் கடித்து எவ்வளவு நேரத்தில் இல்லை எத்தனை நாளில் அந்த ரேபிஸுங்கிறது உருவாகும்? இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்மளை கடிக்கிற நாய் எல்லாமே ரேபிஸ் டாக் அல்ல. ஆனால் ஒருவேளை இருந்தால் அதனால் சான்ஸே எடுக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டே. என்னென்னா, அது வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, ஊசி போட்ட நாயாக இருந்தாலும் சரி, ரொம்ப செல்லமான நாயாக இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி
ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இது 100% நாம் தடுக்க முடியும். இந்த நோய் நம்ம நாய்க்கு ரேபிஸ் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம அதனால அது நல்ல நாயை பாம்புலாம் கடிச்சிருச்சுன்னா பாம்பை கையோட தூக்கிட்டு வராங்க. அது மாதிரி நாயை தூக்கிட்டு வர இல்லை, அப்போ கூட நாய்க்கு இருக்கா இல்லையான்னு உடனடியாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது சார் சொன்ன மாதிரி லேசாக நக்கி கூட இருக்கலாம். பட் சார் சொன்ன கூட அது பரவாயில்ல, ஏன்னா சலைவால தான் அந்த கிருமி இருக்குது. எச்சில்ல தான் இருக்கு. ஸோ இந்த வைரஸ், இப்போ இந்த ரேபீஸ்ங்கிறது வந்து வெறி நாய் கடின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஒரு வைரஸ் நோய். அது நரம்பு மண்டலத்தை குறிப்பாக தாக்குது. ஸோ அது எப்படி பரவுதுன்னா, ஒரு பாலூட்டியிலேருந்து இன்னொரு பாலூட்டிக்கு பரவுது. ஸோ இப்போ நாய்க்கு அடுத்தபடியாக பார்த்தா பூனை தான் நம்மளுக்கு மேக்ஸிமம், ப்ளஸ் ஆடு மாடு குதிரை எது வேணால் அது எனி பாலூட்டி மேமல்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்க, அது மூலிமா தான் அனிமல் டு அனிமல் பரவுது. இன்சிடெண்ட்டாக மேன்கிட்டையும் கடிக்குது. சப்போஸ் ஒருத்தர் இங்கே கடிச்சிருக்கு, கையில் கடிச்சிருக்குன்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ சார் சொன்ன மாதிரி இம்மிடியட்டாக ஊன் வாஷ் பண்ணணும். ரன்னிங் வாட்டர் நம்ம வீட்லேயோ இல்லை எங்கேயோ ஆஃபீஸ்லேயோ இருந்தால் ரன்னிங் வாட்டர், நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், எங்கேயோ இடத்துல தண்ணி எடுத்து சோப்பு, ஆர்டினரி சோப்பை போட்டு நம்ம குறைஞ்சது அந்த 15 நிமிஷம் வாஷ் பண்ணாலே. 15 நிமிஷம் வாஷ் பண்ணணும். ஆமாம். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கடிக்கிற நாய் எல்லாக்கிட்டையுமே வைரஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நார்மலாக அது இல்லாமல் கூட இருக்கலாம். சப்போஸ் அது ஒரு வைரஸை டெபாசிட் பண்ணிடுச்சு கொடுத்துருச்சுன்னா நம்ம கரெக்டாக உடனே வாஷ் பண்ணோம்னா 80 to 85% நம்ம அங்கேயே எடுத்துரும், உள்ளே விடாமல். இது ஆக்சுவலாக நரம்பு வழிக்காக தான் பரவுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் மருத்துவரை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தாலும் உங்களையோ உங்கள் நண்பரையோ குழந்தைங்களோ கிடைச்சா ஃபஸ்ட்டு சோப் போட்டு அந்த இடத்த வாஷ் பண்ணாலே, நம்ம அந்த ஃபஸ்ட் எய்ட் முதல் உதவி நம்ம கொடுத்தாலே நம்மளை நாம் பாதுகாக்கிறதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக தான் ஃபஸ்ட் எய்ட். ஸோ அது அந்த வைரஸ் என்ன சொல்கிறான்னா, கிங் ஆஃப் வைரஸ்ங்கிறோம். நம்ம சொல்கிறோம் சில பேர், ஐயோ அவனா எங்கள் ஏரியாவில் பயங்கர கிங் ஆஃப்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது ரொம்ப ஸ்மார்ட் வைரஸ். அது என்ன பண்ணுது, நரம்புக்குள்ளே பூந்துக்குது. ஸோ நரம்பு வழிக்காக அப்படியே போய் முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்டுன்னு சொல் வழிக்காக போய் அப்படியே மூளைக்கு போயிடுது. அதனால தான் நம்ம வந்து இந்த நோய்க்கு நம்ம கிருமி ஃபஸ்ட்டு உள்ளே போகாமல் தடுக்கிறது ஒரு முறை. அடுத்தது இம்மீடியட்டாக நம்ம இம்யூனோகுளோபுலின் சொன்னார்ல, அதே மாதிரி நம்மளுக்கு பிளட்டு வந்தாலே அது கேட்டகரி 3க்கு போயிடுது, 3வது கேட்டகரி. ஸோ லோக்கலாக டோஸ் கால்குலேஷன் இருக்குது. அது பிரகாரம் நம்ம லோக்கலாக அந்த இம்யூனோகுளோபுலின் கொடுத்தாலே நீங்கள் கழுவுறத போய் மீதி இருந்தாலும், இன்ஃபேக்ட் நம்ம இன்னொரு ஆன்டிசெப்டிக் கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வேறு ஏதாவது ஒரு ஆன்டிசெப்டிக் வந்து க்ளீனிங், ஃபஸ்ட்டு இஸ் வாஷிங், நெக்ஸ்ட் இஸ் க்ளீனிங். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இம்யூனோகுளோபுலின் போட்டாலே நம்ம மேக்ஸிமம் கொடுத்துட்டோம். ப்ளஸ் சார் சொன்ன மாதிரி 4 டோஸோ இல்லை 5 டோஸோ, அது நம்மளோட ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடெர்மலாக போட்டால் 4 டோஸு, இன்ட்ரா மஸ்குலர் தசை வழிக்காக போட்டால் 5 டோஸ். அது நம்ம போட்டுக்கலாம். 5 டோஸ் போட்டோம்னா உங்களுக்கு சரியான தடுப்பு சக்தி உடம்புல வந்துடுது. ஸோ இதையும் தாண்டி நம்ம கிருமி உடம்புல இருந்தாலும் இந்த தடுப்பு சக்தி உங்களை பாதுகாக்கும். ஸோ அதனால தான் இந்த நோயை நாம் தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். நம்ம பூனை தானே, வீட்டு நாய் தானே அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. நாய்க்கு கடித்தா எவ்வளவு இது பரவுதோ அதே போல் பூனைக்கு கடித்தாலும் பரவும். அதுக்கிட்ட அந்த கிருமி இருந்தால் நம்ம கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் சில வாட்டி எலி இருக்கலாம், சில வாட்டி வீட்டில் நமக்கு அனிமல்ஸ்லாம் முக்கியமாக குரங்கு. இப்போ நிறைய சில ஊர்களில் பார்த்திங்கன்னா குரங்கு கடிச்சிடுதுன்னு வராங்க நிறைய பேஷண்ட்ஸு. இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் இருக்கவங்க இந்த ஓநாய், நரி, வவ்வால் கூட அது ஒரு பரவறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதனால் பட் 95% நம்மளை பொறுத்த வரைக்கும் நாய்கள் தான் அதுக்கு மெயினாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நோயை வந்து நாம் முழுமையாக தடுப்பதற்கு நாம் அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டோம்னாவே நோய் வராது. ஏதாவது சில வகை நாய்கள் வந்து இதுக்கு விதிவிலக்காக இருக்கா? இல்லை நம்ம வந்து அதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம கேட்போம். சார் வரும்போது பேஷண்ட் வரும்போது என்ன கேட்பீங்கன்னு நாங்கள் யூஸ்வலாக என்ன கேட்போம், ஏன்ப்பா அந்த நாய் உன்னை மட்டும் தான் கடிச்சதா, உங்கள் தெருவிலே 4-5 பேரை கடிச்சிருக்கான்னு கேட்டால், ஆமாம் சார் எங்கள் தெருவில் 5 பேரை கடிச்சிருக்குனாவே அது ஒரு ரேபிஸாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதுக்காக என்ன தான் கடிச்சதுனாலும் நம்ம அது ஒத்துக்க மாட்டோமா, எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறோம். பட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கேட்கலாம். ஏன்னா அந்த டாகுக்கு இருந்ததா இல்லையானா அந்த நாயை இறந்த பிறகு அப்புறம் டெஸ்ட்லாம் பண்ணி பயாப்சிலாம் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் அது வந்து நம்ம ரூல்ட் அவுட். நம்ம என்ன சொல்கிறோம்,
எந்த நாய் கடிச்சாலும் ஊசி போட்டுங்க. இப்போ நாய் பயமாக இருக்குது, தெருவில் அந்த அதிகமாக எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இருந்தாலும் டெய்லி பயத்தோடயே போகிறேன், அட்வான்ஸாக போட்டுக்கலாமா? எங்கள் தெருவில் 5 நாய் இருக்குது சார், எண்ணிக்கை அடிக்க போது எனக்கு தெரியலங்கிறாங்க மாதிரி கூட இருக்கலாம். வீட்டில் நாய் வளர்த்தாவே வச்சுக்கணும், போட்டுக்கணுங்கிறாங்க கைட்லைன்ஸில். முக்கியமாக சில ஹை ரிஸ்க் குரூப் சொல்லுவோம், வெட்டினரி டாக்டர்ஸு, இந்த நாய் பிடிக்கிறாங்களே கார்பரேஷன் ஆளுங்க பிடிக்கிறவங்க, போஸ்ட்மேனு, கொரியரு, அது மாதிரி அவங்களாம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது யார் வீட்டில் என்ன டாக் இருக்குதுன்னு தெரியாது. ஹவுஸ் ஓனர்ஸ் வீட்டில் பெட் டாக்ஸ் வச்சுருக்கவங்களும் போடணுங்கிறாங்க. ஸோ அது வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் சொல்லுவோம். நம்ம வரத்துக்கு போட்டால் ஓரளவு சேஃபாக இருக்கும். முதலே ஒரு தலைக்கவசம் மாதிரி முதலே நம்ம தலைக்கவசம் போட்டுட்டு போகிற மாதிரி அது ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல. ஸோ அது அட்வான்டேஜ், நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். நாய்க்கடியால் மட்டும்தான் ரேபிஸ் பரவுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை மற்ற இப்போ சொன்னாங்க, இப்போ பூனையும் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய வீட்டில் பூனையும் ஆசையாக இப்போ எப்படி நாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்குறாங்களோ அதே போல் பூனையும் நிறைய வீட்டில் இருக்குது. இப்போ அதனாலையும் பாதிப்பு ஏற்படுமா? எந்தெந்த விலங்குகளால் ஏற்படும் ரேபிஸு? மனிதர்களுக்கு ரேபிஸ் வந்து பெரும்பாலும் நாய்கள் மூலமாக தான் பரவுது. ஸோ இதை தவிர வந்து பூனையும் வந்து பாதிக்கப்பட்ட பூனைக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா அது மூலமாகவும் வந்து மனிதர்களுக்கு ரேபிஸ் நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாய் பூனை இதை தவிர வந்து வனவிலங்குகள் ஒரு குரூப் இருக்குது. அந்த வனவிலங்குகள் கடித்தாலும் ரேபிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த அனிமல் எல்லாமே வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் வந்து நாய்கள் தான். இப்போ நாய்க்கு சார் சொல்லும்போது அந்த நாக்குப்பட்டாவே பண்ணு சொல்கிறாங்களா, அங்கே தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது பேர் பூனைக்கும் அப்படி தான் நாக்கு தான் எல்லாம். அதாவது எல்லா விலங்குகள்லையுமே வந்து இந்த நச்சுயிரி வந்து இந்த வைரஸ் வந்து சலைவால் இருக்கும், அந்த எச்சிலில் இருக்கும். இப்போ நாய் விலங்குகள் கடிக்கும்போது அந்த காயம் வருது, அந்த காயத்தில் வந்து எச்சில் பட்டு அது மூலமாக தான் வைரஸ் வந்து மனிதர்களுக்கு உடம்பு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு. இதுதான் பெரும்பாலும் இப்படி தான் நடக்கிறது. நாய்க்கு எப்படி சார் கடிக்கணும்னு தோணுது? இப்போ வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னு பொதுவாக சொல்கிறாங்க, வெறி பிடிக்காத நாயும் துரத்துது கடிக்குது. இப்போ நம்ம ஒரு ஏரியாவுக்கு உள்ளே போகிறோம், நம்ம அதை சீண்டில் ஒன்றும் செய்யலை, அது இருக்கிறதே நமக்கு தெரியல, நாம் சாமி போகிறோம். ஆனால் அதுக்கு குலைக்கணும், இவனை பார்த்தா குலைக்கணும், கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால் வருது? பெரும்பாலும் வந்து நாய்கள் வந்து 3 சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து பார்க்கணுங்க. முதல்ல வந்து நாய் வந்து அதனோட ஏரியாவில் நம்ம நுழைஞ்சோன்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து கடிக்கிறதுக்கு முற்படும். அது விலங்குகளுக்கு, அந்த நாய்களுக்கு பெரும்பாலும் வந்து அந்த ஏரியாவில் இருக்க மக்களை வந்து எல்லாருக்கும் தெரியும், அதுங்களுக்கு தெரியும் அதுங்க. ஸோ அதுங்களுக்கு புதுசாக வந்திருக்காங்க, ஸ்மெல்ஸ், அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லில் வந்து அது கண்டுபிடிச்சிடும் புதுசாக ஏரியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தர் வந்து அந்த நாயோட டெரிட்டரியில் நுழையும் போது அது வந்து கொஞ்சம் ப்ரொட்டஸ்ட் பண்ணும், கொலைக்கும் கொள்ளும், கடிக்கிறதுக்கு முற்படும். ரெண்டாவது வந்து நாயை வந்து நீங்கள் சார் சொன்ன மாதிரி சாரே சொல்லியிருக்காரு முதல்ல, ப்ரோவோக் பைட்னு சார் இங்கிலீஷில் சொன்னார். அதாவது நாயை நீங்கள் சீண்டுனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நிச்சயமாக கிடைக்கும். அதாவது நாயை வந்து குட்டி போட்ட நாயை வந்து நம்ம பால் ஊட்டும்போது அதை ஒன்றுமே பண்ணக்கூடாது. சில சமயத்தில் குட்டி போட்ட நாய் பால் ஊட்டும்போது நம்ம குட்டியை இழுத்தோம்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து கடிக்கிறதுக்கு முற்படும். அது தவிர வந்து சாப்பிடும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சாப்பிடும்போது நம்ம தட்டை இழுக்கிறோம், ஏதாவது சில சமயத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாதம் போடலாம் அப்படின்ட்டு நம்ம தட்டை இழுப்போம். ஸோ அதுங்களுக்கு என்ன, அது அந்த ஓனர் வந்து சாதம் போட போகிறான்னு அதுங்களுக்கு தெரியவே தெரியாது. அது என்ன பண்ண, தொட்டை இழுக்கிறாங்களேங்க ஒரு ஆதங்கத்தில் அது கடிக்கிறதுக்கு முற்படும். ஸோ இந்த இதுக்கு அதாவது அதை சீண்டுனா கடிக்கும், அதனோட ஏரியாவில் போனால் கடிக்கும். மூணாவது வந்து ரேபிஸ் வந்தால் கடிக்கும். தெருநாயோடு சேர்ந்து வளர்க்குற நாயும் கடிக்குதுங்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம். அது இப்படி வளர்க்குற நாய் ஒரு கட்டுப்பாடோடு வளர்ப்பாங்க, அது அதுக்கு சில பயிற்சிலாம் கொடுப்பாங்க சில பேர். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டில் வளர்க்குற நாய் வந்து கொஞ்சம் நல்லா கட்டுப்பாடோடு நம்ம வச்சுக்கணும். அதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ட்ரெயினர்ஸ்லாம் இருக்காங்க. நம்மளே கூட நம்ம நாய்களை வந்து ட்ரெயின் பண்ணலாம். உட்காரு கொள்ளு, சாப்பிடு கொள்ளு, நல்லா நம்மளே ட்ரெயின் பண்ணலாம். ட்ரெயின் பண்ணோம் நம்ம ஒபீடியண்ட்டாக நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி வந்து நாய்களையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். நாய் வந்து அறிவு இல்லைன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தைகளுக்கு நம்ம எப்படி நம்ம சொல்லித்தரோமோ அதே மாதிரி வந்து நாய்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்ம குழந்தைகளை வளர்க்குற மாதிரியே வளர்த்தோம்னா அதுவும் நல்லா ஒபீடியண்ட்டாக வந்துடும். சில வீட்டுக்கு போகும்போது இப்போ அது பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, அந்த நாயுடைய உருவம் அமைப்பு பார்க்கும்போது பயமாக இருக்குது. அது குலைக்கிறத பார்த்தா அவங்க அசால்ட்டாக உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது வாங்கம்பாங்க. நமக்கு போகிறதுக்கு கை காலம் நடுங்கும், பதட்டமாக இருக்கும். அதுதான் அது கடிக்காது. ஆமாங்க, ஆமாம். அது எந்த மாதிரி, அதாவது இப்போ அது அவங்க பயிற்சி அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதா? பயிற்சி கொடுத்தது கிடையாது. அது ஒரு வகையான நாயா இல்லை என்னது? இல்லை, அது ஒரு வகைன்னு சொல்ல முடியாது, அதோட பிஹேவியர் அது. இப்போ வந்து ஓனர் வந்து வாங்கன்னு சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த கமாண்ட் எல்லாமே நாய்களுக்கு புரியும்.
ஸோ ஓனர் வந்து சொல்கிறார் இவர் நல்லவர் தான்ங்கிற அது அஸ்யூம் பண்ணிக்கும். அது நாய் வந்து அஸ்யூம் பண்ணிட்டு அவரை வந்து ஒன்றுமே பண்ணாது. ஒன்றும் அது வந்து நம்ம வந்து நினைக்க வேண்டாம், அது புரியாது. அப்படி விலங்குகளுக்கு வந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் நம்ம சொல்கிறது எல்லாமே அதுங்களுக்கு வந்து விளங்கும். ஸோ ஓனர் வந்து ஒன்றும் பண்ணாதடா சொல்லுவாங்க, சில வீட்டில் பார்த்துருங்க, வாடா ஒன்றும் பண்ணாத பேசுவாங்க. ஆமாம். ஸோ அது மாதிரி சொல்லும்போது வந்து நாய்கள் தான் சொல்கிறத வந்து புரிஞ்சு கொண்டு அது வரவங்களை வந்து ஒன்றுமே பண்ணாது. நாயுடைய வாழ்க்கை முறை என்ன சார்? அதாவது இப்போ எங்கள் தெருவை தாண்டி அடுத்த தெருவுக்கு போகாது. இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நான் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிரவுண்டு போகிறேன்னா கூடவே வரும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும், பஸ் ஸ்டாண்டுக்கு வரும், வயலுக்கு வரும், பல இடங்களில் ஊரெலாம் சுற்றும். இப்போ இருக்கிற நாய் ஒரு தெருவை தாண்டி அடுத்த தெருவுக்கு போகல, அதே தெருவில் தான் இருக்குது. அந்த தெருவில் உள்ளவங்களை மட்டும்தான் அது குலைக்கலை, கடிக்கலை, அந்த மாதிரிலாம் இருக்குது. வேறு யாராவது வந்தால் இப்போ சார் சொன்ன மாதிரி புதுசாக ஒருத்தன் வரான் அப்படிங்கிற மாதிரி கொலைக்குது. அவங்களுடைய மேனரிசம், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இது? நான் வந்து பேசிக்காக ஒரு வெட்டினரி டாக்டருங்கிற முறையிலையும் விலங்கு நல்ல ஆர்வலர்ங்கிற முறையிலையும், ஏன்னா நான் வந்து 94 அனிமல் வெல்ஃபேர் போர்டோடு இன்ட்ராக்ட் பண்ணி பல்கலைக்கழகத்தில் துறையத்தோட கல்வியெல்லாம் பண்ணியிருக்கோம், அதாவது பிராணி நலத்துக்காக. ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். இதுக்கு வந்து ஒரு பார்வையிலையோ ஒரு முறையிலையோ தீர்வை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுலேயும் இப்போ குறிப்பாக வந்து இப்போ உலகம் வந்து ஒன் லைஃப் கான்செப்டில் போயிட்டுருக்கு. ஒன் லைஃப் கான்செப்ட் சொல்லும்போது எல்லா உயிருக்குமே சமமான வெயிட்டேஜ் கொடுத்தாகணுங்கிற சூழ்நிலை. நம்ம கொடுக்குறோமா இல்லையாங்கிறத முதல் கேள்வி. இப்போ கொடுக்குறோன்னா அனிமலை நம்ம சமமாக நம்மக்கிட்ட கொண்டு வரணும். அப்போ அதனுடைய வெல்ஃபேர் நம்ம செஞ்சு தான் ஆகணும். வெல்ஃபேர் செய்கிறதுக்கு முன்னால் நமக்கு வந்து அதை பற்றி உள்ள ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு பல்லுயிர் காக்கணுங்கிற ஒரு தேவைங்கிறத நம்ம இப்போ பேஷன் டுவர்ட்ஸ் அனிமலும் முக்கியங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள்லாம் சொல்லும்போது நானும் ஒரு பார்வையில் ஒரு எதிரியாகவே நான் பார்க்க முடியாது. என்னை பொறுத்த மட்டும் இட் இஸ் பார்ட் ஆஃப் ஒரு ஈக்கோசிஸ்டம். சுற்றுப்புற சூழலில் நீங்கள் எதை ஒன்றை மொத்தமாக எடுத்தாலுமே அழிவு வந்துடும். நீங்கள் மொத்தமாக இதுக்கு வந்து தீர்வு இப்போ கட்டுப்படுத்திட்டு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ இதுக்கு ப்ரிடேட்டர்ஸு அவங்க வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறது யாருக்குமே வந்து நாயை பார்த்தோன்னே அடிக்கணும் துரத்தணுங்கிற எண்ணம் யாருக்குமே வரல. இல்லை, ரெண்டு விதமாக அது தொந்தரவு செய்யும் போது தான் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சரி இந்த நாய் தேவையில்லை, ஏன் தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வருது. இல்லை அதான் சார், அந்த ஒரு சில நாய்க்காக பலரும் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்கிற மாதிரியும் தோணுது எனக்கு. ஏன்னா அந்த ஒரு சிலதை கண்டுபிடிச்சி பண்ணுறது ரொம்ப முறையான விஷயந்தான், அதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா இதெல்லாம் இதுக்கு தீர்வுக்காக தான் இப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் அனிமல்ஸ்னு 1960 ஆக்ட் வந்து அதை வந்து 5 சாப்டரில் அதை பிரிச்சுட்டாங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட்லேயே நம்ம வந்து பாதுகாக்கங்கிறது ஒன்று இருக்குது. எல்லா இக்கோசிஸ்டம் முதல் எல்லா உயிர்கள்ட்ட நம்ம அன்பு செலுத்தி அதை கவனிக்க வேண்டிய டியூட்டியாகவே இருக்குது. ஸோ அந்த டியூட்டியிலேருந்தும் நம்ம தவறி போகக்கூடாது. ஸோ இந்த சட்டம் வந்ததுனால என்னென்னா அந்த சட்டத்தை வந்து நம்ம முழுமையாக புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அதை வந்து போய் சேரவும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இடங்கள்லையும் பெருசாக சேரல. இப்போது April 25 கூட ஒரு கைட்லைன்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டு, இந்தியா, டெல்லியில். ஏன்னா அது ஸ்டாச்சுட்டரி பாடி, அட்வைசரி பாடி. ஸோ முதல்ல அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த புக்கில் வந்து அர்பன் பாடிஸில் தெரிஞ்சதுக்காக அவ்வளோ கருத்துக்கெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வந்து தெருநாயின்னு சொன்ன வார்த்தையை கூட நான் அனிமல் வெல்ஃபேர் போல் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். கம்யூனிட்டி டாக்ஸ் இதை வந்து கம்யூனிட்டி டாக்டர் வார்த்தையாக சொல்லணும். ஏன்னா ஸ்ட்ரே அனிமல்ஸ் வேறு இருக்குது. ஸ்ட்ரே அனிமல்ஸில் எல்லாமே வந்துடும். ஸ்ட்ரே டாக்னு சொல்லியிருந்தா கூட நிறுத்திட்டு கம்யூனிட்டி டாக்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இருக்கிறதுனால கம்யூனிட்டிக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது. இன்னொன்று வந்து யார் ஓனர்ஷிப்புங்கிற பார்வையில் தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு அனிமலை ஒருத்தர் எடுத்து வளர்க்கும்போது அது பெட்டாயிருது. அப்போ அவர் பொறுப்பு அந்த சட்டத்துலேயும் அதில் வந்துடுது. அவங்க பொறுப்பு, முழு பொறுப்பு அவங்க எடுத்துக்கணும். அப்போ வெளியில் இருக்க இந்த கம்யூனிட்டி டாக் யாருக்கு பொறுப்பு? இது எல்லாமே லோக்கல் பாடிஸு தான் அதாரிட்டி. அது கார்பரேஷனாக இருக்கலாம், முனிசிபாலிட்டியாக இருக்கலாம், டவுன் பஞ்சாயத்தாக இருக்கலாம். அவங்களுக்கு தான் அதோடைய உரிமை இருக்குது, அதிகாரமும் இருக்குது. அது எது செய்யணுனாலும் என்ன செய்யணுனாலும் அவங்கள எல்லாமே யாருமே செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தான் ஆளுக்கால் ஏதாவது பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தெருவில் போன அப்படி உங்கள் கேள்வியில் தான் வருதா இருந்தால் ஒரு தெருவில் போன மட்டும்தான் கிடைக்குது, இன்னொரு தெருவில் போகிறேன்னு கிடைக்கலன்னு சொல்கிறது வந்து இல்லை. ஒரு தெருவில் இருக்கிற நாய் அந்த தெருவில் தான் இருக்குது, அடுத்த தெருவுக்கு இப்போ போகிறது இல்லை. ஆமாம், அதாவது தாண்டி போகிறது இல்லை. இப்போ ஒரு அதுக்குன்னு ஒரு இவ்வளோ தான்
இதை சொல்லும் போது நான் வந்து அனிமல் இத்தாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது இது அனிமல் பிஹேவியருக்கு போகணும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.